ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைபிடித்து நடத்தும் பேரன்பு எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தினுடைய பிற்பகுதி. அதை இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களின்படி சுதந்திரமாக கொடுத்தான். தேசம் யுத்தம் இன்றி ஓய்ந்திருந்தது. கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களே, இந்த திருமொழியின் அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஆவிக்குரிய வழியில் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு போர்க்களமாக, அதில் அண்டை நாடுகள் என்று சொல்வது நம்முடைய உறவுகள், நமக்கு விரோதமாக எழும்புகிற தீய சக்திகள், கூட்டம் கூடுகிறவர்கள், நமக்கு விரோதமாக பொல்லாத வார்த்தைகளையும் பொய்யான குற்றச்சாட்டுகளையும் பேசுகிற மக்கள், இவர்களை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் நிலையில் ஆண்டவர் நமக்காக ஒருவரை ஆயத்தம் பண்ணுவார். உங்கள் நடுவிலே இருக்கிறவர் உங்களுக்காக ஒருவரை ஆயத்தம் பண்ணி அனுப்புவார். இஸ்ரவேல் மக்களுக்காக யோசுவாவை அனுப்பி யோசுவா மூலமாக அனைத்து நாட்டினரையும் சங்கரித்து போரிட்டு வெற்றி கொண்டு அந்த இஸ்ரவேல் மக்களின் கோத்திரங்களுக்கு காணியாட்சியாக கொடுப்பதை பார்க்கிறோம். அந்த தேசம் யுத்தமின்றி அது ஓய்ந்திருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரிய இறை மக்களே, கடவுளால் அழைக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு அநேக நேரங்களில் பார்க்கும்போது பல்வேறு விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், இன்னல்கள், இடையூறுகள், வியாதிகள், இவைகளிலே நாம் சிக்கி தவிக்கிறோம். குங் பாண்டா என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம், அந்த திரைப்படம் உலகத்திலே மிக அதிக வலிமை தரக்கூடிய ஒரு சுருளேட்டினை தேடி திரையில் இருந்து தப்பி வரும் தீயவர்களை தடுக்க வீரர்களை தேர்ந்தெடுப்பார்கள். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட பனிக்கரடி ஒன்றுதான் இறுதியில் அவனை வீழ்த்தி சுருளேற்றை பெற்றுவிடும். அதை திறந்து பார்த்தால் அதனுள் எதுவும் இருக்காது. மாறாக அந்த கரடியின் முகமே பிரதிபலிக்கும். ஏமாற்றம் அடைந்த அந்த கரடி தன்னுடைய ஊருக்கு செல்லும் பொழுது அது தந்தையின் உதவியால் அதற்கு ஒரு உண்மை புரியும். அது என்னவெனில், அந்த சுருளேடு சொல்லும் செய்தி, சிறப்பு ரகசியம் ஒன்றும் இல்லை. மாறாக நாம் அந்த உன்னதமான ஆற்றல், த சீக்ரெட் இன்கிரிடியன்ட் இஸ் யூ என்பதே. இந்த உங்கள் வாழ்க்கையும் இதுபோல இந்த கதையில் வரும் கதாநாயகனைப் போலதான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள் போராட்டங்களையே நாம், எதிர்ப்புகளையே நாம், நமக்கு விரோதமாக பல காரியங்கள், அது நிர்வாகமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், எதிர்ப்புகள் அதிகமாக நம்மை நெருங்கி தேடி நோக்கி வந்து கொண்டிருக்கலாம். அவைகளில் தேவன் நமக்காக ஒருவரை ஆயத்தம் பண்ணி அந்த எதிர்ப்புகளையெல்லாம் முறியடித்து போட்டு அந்த எல்லா நன்மைகளையும் தன்னுடைய சந்ததியாருக்கு அவர் பிரித்து கொடுப்பதாக அங்கே பார்க்கிறோம். யோசுவா இஸ்ரவேலர் கோத்திரங்கள் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்ததைப் போல அந்த தேசம் என்று என்னுடைய வாழ்க்கையில் அமைதி வரும், என்று என்னுடைய வாழ்க்கையில் நீதி வரும், என்று நான் போராடி கொண்டிருக்கிற இந்த போராட்டத்துக்கு விடுதலை கிடைக்கும், என்று என்னுடைய கேள்விக்கு பதில் கிடைக்கும், என்று என்னுடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை, அந்த ஏக்கம், அந்த கேள்விகள் எல்லாம் இன்றைக்கு ஒரு நொடி பொழுதில் நம் தேவனாகிய கர்த்தர் மாற்றி போடுவார். இன்றைக்கும் கூட அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, உன்னுடைய வீடு தேசம் என்று சொல்லும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய வீடு ஓய்ந்திருக்கும், போரில்லாதபடி. ஆகவே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார். இன்றைக்கு நம்மிடத்தில் ஒன்றுமில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரகசியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்மை வெறுமையாக்க வேண்டும். அந்த பனிக்கரடியைப் போல அந்த சுருளேட்டை தேடுவதற்கு ஓடி வந்ததைப் போல நாமும் வெறுமையானவர்கள்,
எம்டி பீப்புள் என்று சொல்லுகின்ற நிலையில் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை. தேசம் போர் இல்லாமல் யுத்தமின்றி ஓய்ந்திருந்தது என்று சொல்கிற அந்த வார்த்தையின்படி நிலைத்திருக்கும் என்று இஸ்ரவேலின் கடவுள் வாக்களிக்கிறார். நாம் உண்மையும் உத்தமமாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை நேர்மையாக நடத்துவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். இரக்கமுள்ள தகப்பனே, என்று மாறாத உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் போராட்டத்தை சந்தித்து தினமும் போராடி ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை வெறுத்து போன நிலையிலே நாங்கள் நின்றோம். ஆனாலும் தேவரே, நீர் எங்களுக்காக ஒருவரை எங்கள் அருமை இரட்சகராக, எங்களுடைய மீட்புக்காக, எங்களுடைய போராட்டங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்க கொடுத்த எம்பெருமான் இயேசுவை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வழியாக மீட்பை பெற்ற நாங்கள் இந்த நாளிலும் இந்த திருமொழியை சிந்திக்கின்ற அந்த அர்த்தத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக கொடி சோத்திரம். உங்களுடைய அருளை மென்மேலும் எங்கள் மீது ஊற்றி அருளும். இதே அருளை எங்கள் திருச்சபையினுடைய பேராயர் அம்மா, அருமையான செயலர், ஆலோசனை சங்க உறுப்பினர் ஒவ்வொருவர் மீது ஊற்றி, ஆண்டவரே, இந்த தேசம் யுத்தமின்றி ஓய்ந்திருந்தது போல இந்த திருச்சபையும் யுத்தமின்றி ஆண்டவரே அமைதியை, சமாதானத்தை ஆண்டவரை பெற்றுக்கொள்கிற திருச்சபையாக இருக்க வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவி